நம்ம வந்து ஒரு 100 டேஸ் சேலஞ்ச் எடுத்திருக்கோம். ஸோ நம்மளோட கேபிட்டல் 35,000. அதில் வந்து ஒரு நாள் 18,000 லாஸ் ஆகிடுச்சு. அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன். அது மிகப்பெரிய லாஸு. என் கேபிட்டல் ஆல்மோஸ்ட் காலி. ஸோ ஒரு 4 நாள் ப்ராஃபிட் எடுத்தால அது கொஞ்சம் தப்பிச்சிட்டேன். சரி, ஓகே, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 7வது நாள். இன்னியோட ப்ராஃபிட் 2,200 ரூபா. ஸோ இன்றைக்கி ஏன் இந்த ட்ரேட் எடுத்துன்றது நம்ம பார்ப்போம். முக்கியமாக வந்து ட்ரேடிங்கில் இந்த சேலஞ்சுன்றது சும்மா நான் அந்த லாபத்தை கட்டுறதுக்கோசம் நான் அந்த வீடியோஸ் போடல. ஸோ புதுசாக லேர்ன் படிக்கிறவங்களுக்கும் இது வந்து புரியணும். முதல்ல ஏன் இந்த ட்ரேட் எடுத்தேன்றத ஒரு ஐடியாவை சொல்கிறேன். இன்றைக்கான ஒரு டிப்ஸ் வந்து நான் என்ன சொல்கிறேன் பார்த்திங்கன்னா, இந்த சிபிஆர் இண்டிகேட்டர் வந்து என்னென்னா ஒரு பிவட் பாயிண்ட் சரி நல்லாயிருக்கும். அதேமாதிரி அதில் இருக்க ஒரு அட்வான்ஸ் லெவல் தான் அந்த சிபிஆர். இது ஒன்றும் இல்லை, இது ஒரு ஜோன் மாரி வச்சுக்கலாம். இந்த ஜோனுக்கு மேலே இருந்தால் அப்பு, கீழே இருந்தால் டவுனு. அது எல்லா டைமும் நடக்காது. பட் இதை நம்ம ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷன்ஸும் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஒரு பெரிய தடையாக இருக்கும். மேலே போகிறதுக்கும் கீழே வரத்துக்கும் இந்த ஜோனை தாண்டி போகிறதுக்கு கொஞ்சம் பெரிய தடையாக இருக்கும். அந்த ஜோனை தாண்டி போச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான அப்போ டவுனை எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ஒரு பெரிய டவுன். ஓகேவா? கிட்டத்தட்ட 25% வந்து இந்த கேண்டில் டவுன் ஆகிருக்கான். எத்தனை பாயிண்ட்டு பாருங்கள், 67 பாயிண்ட்டு. இப்போ இந்த 67 பாயிண்ட் வந்தோடனே மார்க்கெட் மேக்ஸிமம் வந்து இந்தமாதிரி டவுன் பெரிய ஃபால் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு 20%, 30%, 50%னா ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி அது கீழே போனால் மார்க்கெட் ஸ்ட்ராங்கான செல் சைடு இருக்கணும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், வெயிட் பண்ணோம். செகண்ட் கேண்டில் வெயிட் பண்ணோம், 3ஆம் கேண்டில் வெயிட் பண்ணோம், ரெசிஸ்டன்ஸ் எடுத்த மாதிரி இருந்துச்சு. 4ஆவது கேண்டில் க்ரீன் பண்ணாமல் இருந்துச்சு. 5ஆவது கேண்டில் நியர்பையில் நம்ம ட்ரேட் எடுத்துட்டோம். ஓகே, இது வந்து கிளியராக. ஸோ 5ஆவது கேண்டில் நமக்கு தெரிஞ்சிச்சு மார்க்கெட் கிளியராக டவுன் போக போகுதுன்னு. ஸோ அதனால் நம்ம என்ட்ரி எடுத்தோம். நம்மளோட ப்ராஃபிட் 2,200 ரூபா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம 2 ட்ரேட் எடுத்த இன்றைக்கி முதல் ட்ரேடு 198 ரூபாயில் 9:28க்கு அதை க்ளோஸ் பண்ணது 223 ரூபா, 9:40 க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கடுத்து ஜோனும் வந்து மார்க்கெட் இன்னும் கீழே நான் பிரேக் பண்ணதால் நான் அடுத்த என்ட்ரி எடுத்தேன். மார்க்கெட்டோட செல்லிங் ப்ரெஷர் நல்லா இருந்தாலும் திரும்ப இன்னொரு என்ட்ரி எடுத்தேன், 226. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் விற்றது 10 பாயிண்டில். ஸோ ஓரளவு நம்ம 2,000 ரூபான்றது நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ ப்ராஃபிட் எடுத்தோடனே நான் பண்ண முதல் வேலை பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வீடியோவில், செக்மெண்ட் இருக்குது, ட்ரேடிங் செக்மெண்ட் ஒன்று இருக்குது. அதில் வந்து கில் ஸ்விட்ச்னு ஒன்று இருக்காது. அதை வந்து எனேபிள் பண்ணிட்டா திரும்ப நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம லாஸில் வந்து வெளியே வந்துடலாம். இன்கேஸ் லாஸுக்கு யூஸ் பண்ணலாம், ப்ராஃபிட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதேமாதிரி கில் ஸ்விட்ச் உள்ளே போய்ட்டு இந்த பாருங்க நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ஆஃபில் இருக்குங்களா. ஈக்விட்டி, ஃபியூச்சர், இது நாளைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எனேபிள் பண்ண முடியும். அப்போ என்னால் நான் நினச்சாலும் ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ நான் தேவையில்லாமல் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகி லாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இன்றைக்கி டேஸ் அவனோட ப்ராஃபிட் இதுதான். நான் சொல்ல வேண்டிய டிப்பும் அதே தான். ஒரு ப்ராஃபிட் வந்துச்சுனாலும் ஸ்டார் மார்க்கெட்டில் மார்க்கெட் நிலையாக இருக்காது. ஒரு அப்போ டவுனும் ஒரே நிலையாக இருக்காது. நீங்கள் அப்போ எடுத்து ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அது புக் பண்ணிட்டு வெளியே வரது நல்லது. டவுன் வந்து ப்ராஃபிட் வந்துச்சுன்னா புக் பண்ணிட்டு வெளியே வரது நல்லது. லாஸை ரொம்ப தூரம் போக விடாமல் கட் பண்ணி நல்லது. நீங்கள் எடுத்து டேரக்ஷன் ஆப்போசிட்டாக போச்சுன்னா ஒரு 2,000, 3,000 போச்சுன்னா கட் பண்ணிட்டு வெளியே வந்துங்க, திரும்ப கூட என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப லாங் விட்டு லாஸ் ஆகாமல் இருக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ இன்னியோட ப்ராஃபிட் வந்து 2,200 ரூபா. நம்ம ஜோன் பக்கம் மார்க்கெட் போனதால் இங்கேருந்து கீழே போனதால் நம்ம ப்ராஃபிட் எடுத்துட்டோம். தேங்க்யூ.